இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நற்செய்தியின்படி மரியா சீடர்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார், தான் அவரை கண்டதாக சொன்னதை சீடர்கள் நம்பவில்லை என்று வாசிக்க கேட்டோம். இதற்காக சீடர்கள் மரியாவின் செய்தியை நம்பவில்லை. இயேசு தான் நிச்சயம் உயிர்ப்பேன் என்று உயிரோடு இருந்தபோது அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது சீடர்கள் உயிர்ப்பை நம்பாததற்கு அவர்களின் விசுவாச இன்மை காரணமா என்று கேட்டு பார்த்தால், விசுவாசம் இன்மை என்பதை விட அதற்கு மேல் மற்றொன்று காரணமாக இருந்தது. அவர்கள் நம்புவதற்கு தடையாக இருந்தது. அது என்னவென்றால், அவர்தான் மரியா. ஏன் சீடர்கள் மரியாவை, அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள்? காரணம், மரியா ஒரு பெண்ணாக இருந்ததால் அவர்கள் ஏற்க மறுத்தனர். யூத சமுதாயத்தில் பெண்ணை ஒரு பொருளாகத்தான் பார்த்தார்கள். அவர்களுக்கென்று உரிமை எதுவும் கிடையாது. அவர்களின் நிலை மிகவும் தாழ்வாக இருந்தது. அதிலும் மரியா ஒரு பாவியாக சித்தரிக்கப்பட்டிருந்தாள். 7 பேய்கள் அவரில் குடிக்கொண்டிருந்ததாக மக்கள் அவரை பார்த்தனர். இவ்வளவுக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இயேசு எப்படி காட்சி கொடுத்திருக்க முடியும்? அவளது செய்தியை நாம் எப்படி நம்புவது போன்ற கேள்விகள் சீடர்கள் மத்தியில் நிறைந்திருந்தது. அதுதான் அவர்கள் நம்புவதற்கு தடையாக இருந்தது. இது போன்ற எண்ணம் கொண்ட யூத சமுதாயத்தில் பிறந்தவர்தான் இயேசு. ஆனால் சற்று வித்தியாசமானவர். பெண்களை பற்றிய அவரின் பார்வை வேறுபட்டதாக இருந்தது. தான் வாழ்ந்தபோதே பெண்களை மிகுந்த மதிப்போடு நடத்தியவர். அவருடைய பார்வையில் ஆண், பெண், பாவிகள், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இல்லை. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். எனவேதான் தனது தாயை அதிகமாக அவர் நேசித்தார். இயேசுவின் இந்த பார்வை பெண்கள் பற்றிய உயர்ந்த ஒரு பார்வையாக, உயர்ந்த எண்ணம் கொண்டு வாழ நமக்கு வழிகாட்டுகின்றது. இயேசு வாழ்ந்த போதும் சரி, இன்றைக்கு நற்செய்தியில் நான் பார்ப்பது போல, இறந்த உயிர்த்த பிறகு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார் இயேசு. அன்புக்கு நாம் உதாரணமாக தாயை தான் சொல்கின்றோம். எச்சூழலிலும் தனது பிள்ளையை விட்டு கொடுக்காதவர் நிச்சயம் நமது அன்னைதான். பெண்களை நாம் மதிக்கவும் அவர்களை மாண்போடு நடத்தவும் இயேசுவின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த உலகில் அறிவியல் எவ்வளவுதான் முன்னேற்றம் அடைந்தாலும் பெண்களை பற்றிய பார்வை மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. பெண்கள் எவ்வளவுதான் சாதனைகள் பல படைத்தாலும் பெண் அடிமைத்தனம் இந்த மண்ணிலே ஆழமாக ஊன்றியிருக்கின்றது. இவற்றையெல்லாம் கடந்து மீட்பின் மக்களாய் பெண்மையை போற்றுவோம். இயேசுவின் மனம் கொண்டவர்களாய் வாழ முயற்சி செய்வோம். எழுவதின் இரகசியம் விழுவது, விளைவதின் இரகசியம் புதைவது, உயிர்ப்பின் இரகசியம் மடிவது. இது இயற்கையின் நியதி, இறைவனின் நியதி. இந்த நீதியின் வழி நின்று தன் மகனின் இறப்பு உயிர்ப்பு வழியாக இறைவன் மனுக்குலத்திற்கு மீட்பு வழங்கினார். இந்த மீட்புதான் கிறிஸ்தவத்தின் ஆணிவேர். ஏனென்றால் கிறிஸ்தவம் இறைவனின் மீட்பு திட்டத்தின் வெளிப்பாடு. எனவே நாம் அனைவரும் மீட்பின் மக்களாக, அதாவது ஈஸ்டர் மக்களாக மரியாவை போன்று ஆர்ப்பரிப்போடு